தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியம் தகடூர் ஆதீனம் நந்தி திருமடம் பிரம்ம ரிஷி விக்னேஷ் ஐயா அவர்கள் சேலம் மாவட்டம் சித்தர் மலையில சித்தேஸ்வரருடைய ஆலயத்துல மாசத்தில் 2 முறை வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா. அதுல சக்கராஸ் ஆக்டிவ் எப்படி பண்றது, அதாவது நோயில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளை இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆகையால விருப்பமுள்ள அன்பர்கள் எங்க கூட வந்து பயணிங்க. இந்த அருமையான தருணத்தை அனுபவங்களையும் நீங்களும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. நான் இங்கே கஞ்சமலை சித்திர கோயிலுக்கு பக்கத்து தெருவில் இருந்து தான் நாங்கள் வரேன். இங்கே வந்து சொல்லி கொடுக்குற எங்கள் ஐயா வந்து நந்திகேஸ்வரர் திருமடத்துலேருந்து விக்னேஷ் ஐயா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆழ்மன ஆனந்த தியான வகுப்பு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது மூலிமா நிறைய பயன்கள் நாங்கள் பெற்றிருக்கோம். ஒரு 6 மாதமாக 4 மாதமாக நான் கலந்துட்டுருக்கேன். இதனால் நம்ம உடலில் சக்கராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, 7 சக்கரத்தையும் அப்படிங்கிறத சூட்சுமத்தை, அதில் உள்ள ரகசியத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. இதன் மூலிமா நமக்கு நிறைய பயன்கள் கிடைக்குது. அது இல்லாத நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை, ஒவ்வொரு சக்கராசத்துலேயும் இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகுது. ரொம்ப மன நிம்மதி கிடைக்குது, திருப்தியாக இருக்குது ரொம்ப மனசுக்கு. பயிற்சி இலவசம்தான். அதுக்கான ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு பிரிவுக்கான சர்டிஃபிகேட்டும் தராங்க. ஒரு 5 சர்டிஃபிகேட் போல் தராங்க. முதல் வகுப்பு நாங்கள் இப்போ முடிச்சிருக்கோம். இன்னும் 4 வகுப்பு இருக்குது. ரொம்ப திருப்தியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. இந்த பயிற்சி வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். உடம்புல இருக்க பிரச்சனைகள், சுவாச பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகுது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் நாங்கள் இதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தகடூர் ஆதீனம் நந்தி திருமணம் திரு விக்னேஷ் ஐயா அவர்கள் கஞ்சமலை சித்தர்மலையில் ஆழ்நிலை ஆழ்ந்த தேனுங்கிற வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 சக்கராசை பற்றியும் அதில் உள்ள ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மூல காரணமானது நம்முடைய சக்கரம் சரியான நிலையில் இல்லாதது அப்படிங்கிறத அவர் வெளியிட்டிருக்காங்க. அது மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, இது பல விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நமக்கு மன நிறைவு கிடைக்குது. 2வது நல்ல ஆழ்ந்த தூக்கம் நமக்கு வருது. இப்படி ஒரு பயனுள்ள விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் விருப்பம் உள்ளவங்க இதில் கலந்து நீங்களும் பயன்பெற வேண்டும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.